சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க இது? எதுக்கு தேவையில்லாம எல்லாருக்கும் இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க? முக்கால்வாசி பிசினஸ் கிரெடிட்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25 lakhs நமக்கு வர வேண்டிய அமௌண்டே இருக்கு. எங்க அப்பாவை கேட்டா எல்லாத்தையும் மகா பாத்துப்பான்னு சொல்றாரு. என்னங்க பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி நடக்குது? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏய், என்னாச்சு தெரியலையே சார். எல்லாமே கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கு. நம்ம கிரெடிட்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாம் எல்லாருமே ரொம்ப வருஷத்து கஸ்டமர் சார். ஓ, ரொம்ப வருஷம் கஸ்டமரா இருந்தா ஓசில எல்லாம் தூக்கி கொடுத்துடலாமா? ஆஹா, நான் அப்படி சொல்ல வரல சார். முதல்ல வார்த்தைக்கு வார்த்தை பேசுறத நிப்பாட்டுங்க. விஜி மேடம் என்னாச்சு தெரியல, இரு பாப்போம். எல்லா செக்ஷன்லயும் எதுக்கு இவ்வளவு பேரை எடுத்து வச்சிருக்கீங்க? தண்டமா சம்பளம் கொடுத்து மெஷினை வேற வாங்கி போட்டிருக்கோம். யார் செலவு பண்றது இதெல்லாம்? இல்லப்பா, அவங்களுக்கு தகுந்த வேலையை அவங்க பாப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த வேலையை பார்க்க கூடாதுப்பா. நமக்கு தேவையான ஆட்களை தான் நம்ம எடுக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல, என்னவா இருக்கும்? மடத்தனமால இருக்கு. ஆள் நிறைய பேரை எடுத்தா எப்படி வேலை நடக்கும்? வெட்டிய ஊர்க்கதை தான் பேசிட்டு இருப்பாங்க. இதுல ஸ்டிச்சிங் செக்ஷன்ல 35 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 15 பேர் சேர்த்து கொடுத்தா ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தலன்னு வேற சொல்றீங்க. என்ன கேட்டா முதல்ல பாதி பேத்த நிப்பாட்டணும். கட்டிங் செக்ஷன்ல 10 பேர் இருந்தும் எல்லா வேலையும் தேங்கி கிடக்குது. அதுல கொஞ்சம் பேர் வேலையை விட்டு தூக்குங்கப்பா. சார், வேலையை நேரத்துக்கு அப்ப முடிக்க முடியாது சார். அதுக்கு நான் ஒரு மெஷின் வாங்கி தரேன். 5 பேர் செய்யற வேலைய அந்த ஒரு மிஷின் பண்ணும். அப்படியே படிப்படி ஆட்களை குறைச்சிட்டு மெஷினையே வச்சு பண்ணிடலாம். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, எல்லா வேலையும் இப்படி ஆட்களை வச்ச பண்ணா எந்த காலத்துல நம்ம கோடீஸ்வரன் ஆகுறது? அவன் எங்க போயிட்டு இருக்கான்ப்பா. நம்ம மட்டும் இன்னும் பழைய பஞ்சாங்கத்துல இருக்க முடியுமா? சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எந்த வேலையும் டிலே ஆகாம நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வேலை செய்யறவங்க சார். திடீர்னு வேலையை விட்டு தூக்குனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். இதோ பாருங்க மகா, வேலை பார்க்குற இடத்துல சென்டிமெண்ட்லாம் பார்க்கவே கூடாது. அப்படி இல்ல, எல்லாருமே ரொம்ப திறமையான ஒர்க்கர்ஸ் தான். 7 daysல பண்ற வேலையை 6 daysலயே பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார், கண்டிப்பா சார். அது எப்படி செய்வீங்க? நான் பண்ணி காட்டுறேன் சார். அதுக்கு நான் பொறுப்பு சார். ஒரு வேலை அப்படி முடிக்கலன்னா 5 பேரை மட்டும் இல்ல, மொத்தமா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஒன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். போ. அஸ்வின், ஏன்பா இப்படிலாம் பேசுற? அப்பா, உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருங்கப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன மகா, எதுக்கு உன்கிட்ட இப்படி சத்தம் போடுறாரு? அவர் பேசுறது வெளியில வரைக்கும் கேக்குது, ஆனா என்னன்னு கிளியரா கேக்கல. கண்டிப்பா நல்லது எதுவும் சொல்லிருக்க மாட்டாரு. என்ன சொன்னாரு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நீங்களாம் போய் வேலையை பாருங்க. பரவாயில்ல, சொல்லு. எப்படியும் நாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிசினஸ் கொஞ்சம் லாஸ்ல போகுது, ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. அதனால சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பிரேக்கே இல்லாம வேலை பார்க்க சொல்றாரு. இல்லனா ஆளுங்களை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்றாரு. ஆளுங்களை குறைச்சிட்டு வேலையை யார் பண்ணுவாங்க? இல்ல, ஆளுங்களை கம்மி பண்ணி மிஷினை இறக்க போறாங்களாம். ஐயோ, என்ன இப்படி குண்டு தூக்கி போடுறாங்க? வேலை இல்லாம நம்மள என்ன பண்றது? என்ன மகா இது? இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க. உங்க எல்லார் சார்பாவும் நான் பேசியிருக்கேன். உங்க யாரையும் நான் கைவிட மாட்டேன். மகா,
என் வீட்டு நிலைமை உனக்கே தெரியும். நாங்க சம்பளம் வாங்குற காசுல சாப்பிடுறோமோ இல்லையோ எங்க அப்பா அம்மாக்கு மாத்திரை மருந்து வாங்க தான் சரியா இருக்கு. இந்த நிலைமையில வேலை போயிடுச்சுன்னா எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுமா. கவலைப்படாதீங்கக்கா, பாத்துக்கலாம். அக்கா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிட்டாங்க. இங்க கிடைக்கிற வருமானத்துல தான்க்கா என் குடும்பத்தையே நான் காப்பாத்துறேன். இந்த வேலை மட்டும் இல்லைன்னா என் 2 தங்கச்சிங்களோட படிப்பும் நின்னு போயிடும்க்கா. இப்ப இந்த வேலையும் போயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுனே தெரியலக்கா. நீ இதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கணும். சரிக்கா. மகா, என் குடும்ப பிரச்சனை உனக்கு நல்லாவே தெரியும். கணவனை இழந்து 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. எல்லாமே உன் கையில தாமா இருக்கு. அக்கா, இந்த வேலையை மட்டும் நான் காப்பாத்தி பாத்துக்கிறேன்க்கா. மகா, என் தங்கச்சி படிப்புக்காக 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் மகா. அக்கா, நான் வாங்குற சம்பளத்துல தான் மாசம் மாசம் வட்டியும் கொஞ்சம் அசலும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சம்பளம் போயிடுச்சுன்னா என் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் மகா. ஏதாவது பார்த்து செய் மகா. ஐயோ அக்கா, உங்க வேலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. உங்க தங்கச்சியை நல்லா படிக்க சொல்லுங்க, இன்னும் அவங்கள மேல மேல படிக்க வைங்க. கவலைப்படாதீங்க. மகா, என் புருஷன் குடிகாரன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவன் வாங்குற சம்பளத்தை வீட்ல குடுக்கறதே இல்ல. நான் வாங்கிட்டு போற சம்பளத்தை வச்சுதான் என் வீட்ல அடுப்பே எரியுது. அதை மட்டும் அணையாம பாத்துக்கோ மகா. அக்கா, அதான் நான் சொல்றேனே, யாருக்கும் வேலை போகாது. உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லியா எனக்கு தெரியணும். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா பழகிட்டு இருக்கோம். ஆனா நான் இப்ப சொல்றது கவனமா கேளுங்க. 1 வாரத்துல செய்ய வேண்டிய வேலைய 6 நாள்ல செஞ்சு தர்றதா நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால உங்க திறமையெல்லாம் உங்க வேலையில காட்டுங்க. உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். என் நம்பிக்கையை எல்லாரும் காப்பாத்துவீங்கல்ல? கண்டிப்பா காப்பாத்துவோம் மகா. சரிக்கா, நாம இப்படி பேசிட்டு இருக்கிறது பார்த்தா கூட அதுக்கு ஏதாவது வந்து சொல்ல போறாரு. நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரி மகா. போங்க. வாங்க. சரிக்கா. என்ன மகா, முதல்ல ஒரு பையன் வரேன்னு சொன்னப்போ வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காரு, ரொம்ப நல்ல மாதிரி. கம்பெனிக்கு ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் நான் நினைக்கவே இல்ல. வந்த முதல் நாளே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்றாரு. என்ன பண்றது விஜய், அவங்க அதிகாரம் பண்ற இடத்துல இருக்காங்க, நாம வேலை பார்க்குற இடத்துல இருக்கோம். நம்ம வேலையை நம்ம பெஸ்டா பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆளாளுக்கு இத பத்தியே மாறி மாறி பேசிட்டு இருக்க போறாங்க. அத பார்த்துட்டு இவரும் கொஞ்சம் கடுப்பாயிட போறாரு. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மகா. ஆனா காலை வச்ச முதல் நாளே இவ்ளோ பிரச்சனை. இனி போக போக என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீ எப்படி இதெல்லாம் சமாளிக்க போற? இப்போதைக்கு சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு விஜய். பாத்துக்கலாம். சரி, நீ போய் வேலையை பாரு. ம்? பாத்து